வணக்கம் திரு அனுமோகன் சார் அவர்களே. வணக்கம். மாயம் ஸ்டுடியோ நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், இனிப்பு கலந்த பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இப்போ சித்தர்கள்னு சொன்னாலும் நம்ம நினைக்கு வர்றது 18 சித்தர்கள் வருவாங்க. முதல்ல இந்த சித்த மருத்துவம் அருளவங்க யார் பட்டியல் எடுத்திங்கன்னா ஒவ்வொருத்தராக ஃபாலோ ஆகுறாங்க. ஆனால் ஏற்கனவே வாழ்ந்தவங்க ஆயிரக்கணக்கான சித்தர்கள்னு சொல்லப்பட்டு இருக்கு. பட்டியலில் இருக்கிறது 18, பட் தெரியாமல் அவ்வளோ பேர் இருந்திருக்கலாம் நிறையா. இப்போ நீங்கள் தீர்க்க தரிசனம் சித்தர்கள் முன் வச்சிருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு நினைவுக்கு வர்றது சந்திரரேகை தான். கோரக்கர் எழுதிய சந்திரரேகை தான். அதில் பல விஷயங்கள் அவர் ரிவியல் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பார். டிசாஸ்டர் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். போகர் சித்தர் அவர்களும் அவரோட சப்தகாண்டம் புத்தகத்தில் கூட ஒரு குறிப்பிட்ட காண்டத்தில் இதை பற்றிலாம் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு நினைவு இருக்கா இந்த சித்தர் சொன்னதுதான்ப்பா இந்த விஷயம் அப்படின்னு நினைவு இருக்கா? இல்லை, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு படித்த ஞாபகம் எனக்கு அந்த படித்தது அது மட்டும் நிச்சயமாக. அதில் பாருங்கள், அந்த முக்கியமான விஷயம் முக்கடலும் பொங்கியிலும் பஞ்சபூதங்களும் ஒன்றாக இணைந்து களத்தில் இறங்கும். அப்படி இறங்கும் பொழுது ராவண பூமி என்பது கடலில் மூழ்கும். இதெல்லாமே எனக்கு அப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆகுது, மைண்டுக்கு வருது. மற்ற இதுக்கு முன்னாடி என்ன நடந்து எந்த சித்தர் என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது. இதெல்லாம் நடக்கும்ன்ற சொல்லுங்கிற மாதிரி ஒரு தாட்டு, கனவு மாதிரி, கிட்டத்தட்ட அசரீரி கனவுல ஒழிச்சா மாதிரி. அந்த மாதிரி தான். ஓகே, யார் அந்த கடவுள்? அதுதான் என்ன கேட்டால் ஒரு கடவுள், உங்களை கேட்டால் ஒரு கடவுள், கேமராமேனை கேட்டால் அவர் ஒரு கடவுளை சொல்லுவார். ஜீசஸ் திரும்ப வருவார்னு நம்புறவங்க கிறிஸ்துவர்கள் இப்போ இருக்காங்க. போகர் திரும்ப எழுந்து வருவார்னு நம்புறவங்க சித்த நம்பிக்கையாளர்கள். இது போல் ஒவ்வொரு மதம் சார்ந்தும் நம்பிக்கை பெருசாக இருக்குது. யார் தான் திரும்ப வருவா? ஏன் இப்போ விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் விஜயகாந்த் மறுபடியும் மீண்டு வருவார்னு போட்டு தான் இருக்காங்க. அது எல்லாரும் சொல்கிறதான், இல்லைன்னு சொல்ல. கடவுள் என்பதே உங்கள் மனசாட்சி தான். உங்களுடைய மனசாட்சி தான் கடவுள். நீங்கள் எப்போ உங்கள் மனசாட்சிக்கு பயப்படுறீங்களோ அப்போ உங்ககிட்ட கடவுள் இருக்கார். புரிஞ்சுங்களா? அந்த ஒன்றுக்கு தான் பயப்படுவீங்க. உங்கள் மனசாட்சியும் என்ன பயப்படுவீங்க, எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. ஸோ அந்த பயம் என்பது தான் கடவுள். உங்கள் மனசாட்சி தான் கடவுள். ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, அங்கே போய் என்ன வேண்டிக்குவீங்க? இது பண்ணணும், அது பண்ண என் சுற்று பண்ணால் வேண்டிய முடிஞ்சோம் நல்லா இருக்கணும். நீ போய் கோயிலில் போய் சாமி அவனை ஒன்றுக்கு உண்டு இல்லாமல் பண்ண வேண்டிக்குவீங்க ஒரு கடவுள்கிட்ட போய். நீங்கள் அங்கே போய் எங்கே நேராக சாமிகிட்ட பேசலை, உங்கள் மனசாட்சி பேசுது. அப்போ உங்கள் மனசாட்சி அந்த இறைவனோடு போய் ஐக்கியமாகுது. அதுதான் தியானம். இப்போ அந்த ஐக்கியமாகும் பொழுது உங்களுடைய மைண்ட் செட் எல்லாமே நீங்கள் என்னென்னலாம் நினச்சிங்க அதெல்லாம் ஃப்ரீ பண்ணி கொடுக்குது. ஒரு கோயிலுக்கு போகிறது மெயினே உங்கள் மைண்ட் ஃப்ரீ ஆகிறது தான். அப்போ நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிக்குவீங்க, நம்ம போய் சொல்லிட்டோம் இது நடக்கணும். உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையும் வரும். இப்படி தானே ஒழிய கடவுள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை தான். அது நம்பிக்கை தான். அது பல ரூபங்கள் இருக்குது. ஓகே, லெட் மீ இன்ட்ரெஸ்ட் திஸ். ஆக்சுவலாக சுனாமி ஏற்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்த நேரம், நம்ம சென்னை உட்பட அவ்வளோ மக்களை நம்ம இழந்திருந்தோம். அவ்வளோ பெரியும் அந்த டைமில் ஒரு சின்ன பொண்ணு பல பேரை காப்பாற்றியிருந்தாங்க. அதாவது சுனாமி அலை எழும்பதற்கு இதெல்லாம் அறிகுறிகள் சொல்லிட்டு ரொம்ப சின்ன பொண்ணு, அவங்க வெளிநாட்டில் நடந்து, நம்ம ஊரில் கிடையாது இது. அவங்க முன்னெச்சரிக்கையாக சொல்லவே 100 பேர் வரைக்கும் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. அந்த சிறுமிக்கு விருதெல்லாம் கொடுத்து கௌரவிச்சிருந்தாங்க அந்த நாட்டு அரசு. இது மாதிரி நீங்கள் இப்போ ஏற்பட போதுன்னு சொல்கிறீங்க, சித்தரேட்டில் இருந்ததாக சொல்லிட்டு அந்த பேரழிவு ஏற்படுறதுக்கு முன்னாடி அறிகுறிகள் ஏதாவது தென்பட வாய்ப்பு இருக்கா? அறிகுறிகள்? எஸ், நிச்சயமாக இருக்கும். என்ன மாதிரி அறிகுறிகளாக இருக்கலாம்? பொதுவாக அறிகுறிகள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது விலங்கினங்கள், மனிதர்கள் அல்லாத விலங்கினங்கள் சாதாரணமாகவே தெரியும். ஒரு புயல் வரப்போகுது அப்படின்னு வச்சுங்களேன், ஓகே, நிச்சயமாக பறவைகளுக்கு தெரியும். ஒரு காற்று அழுத்தம் வரப்போது பறவைகளுக்கு தெரியும். ஒரு கடல் கொந்தளிப்புங்கிறது உள்ளே இருக்கிற மீன்களுக்கு அந்த உயிரினங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது அஞ்சறிவு உள்ள அனைத்து மிருகங்களுக்குமே தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. ஆனால் அதுக்கு சொல்ல தெரியாது. அது இடம் விட்டு இடம் ஆளாக ஷிஃப்ட் ஆகும். எந்த ஒரு தீயே பறதுன்னு ரொம்ப ரேரு, மிருகங்கள்லாம் சாகிறது ஷிஃப்ட் ஆகி போயிருங்க அது. ஸோ அந்த மாதிரி அந்த நுண்ணறிவு, அந்த கற்பனை, அந்த இதெல்லாம் நம்மளை விட மிருகங்களுக்கு அதிகம். இயற்கையுடைய செயல்பாடு என்னங்கிறது மிருகங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ஒன்றுமே கிடையாது. ஒரு நாய் ஒரு தெருவில் நடுராத்திரியில் ஊழையிடுதுன்னு வச்சுக்கலாம். நம்மளாம் என்ன நினைப்பேன், எவனா திருடங்கிட்ட வந்துட்டாங்க கிடையாது. நாய் ஊழையிடுவது என்னென்னா அந்த சரௌண்டிங், அந்த ஸ்கொயரில் எங்கேயோ ஒரு டெத் இருக்குதுன்னு அர்த்தம். இருக்குதுன்னா சாக போகிறவங்களா? சாக போகிறதுக்கு அறிகுறியாக இருக்குது, செத்து இருப்பாங்களுக்கு அறிகுறி இருக்கும். நாய் ஊழையிட்டு? ஆமாம், நாய் உழையிட்டு கன்ஃபார்மு. எப்படி சார் இது? ஆக்சுவலாக புரிதலுக்காக கேட்குறேன். நாய் வீட்டுக்குள்ளே பெருசாக வரப்போகிறது திருநாய்கள்லாம். ஆனால் வீட்டுக்குள்ளே இறந்த ஒருத்தவங்க நிகழ்வு சார்ந்து இந்த நாய்க்கு எப்படி தெரியும்? அதுதான் ஸ்மெல் பண்ணுது. அதுக்கு தெரியுமா? நானெல்லாம் முதல்ல நம்ப மாட்டேன். யமன் தர்மராஜா வர்றது கண்ணுக்கு தெரியுங்கிற நாய்களுக்கு. யமன் பாசக்குறை அதுக்கு தெரியுமா? நம்மளுக்கு தெரியாது. இதெல்லாம் நான் முதலே நம்ப மாட்டேன். இந்த மாதிரி இன்சிடெண்ட் நான் நிறைய பார்த்துட்டேன். ஒரு தெருவில்
ஒரு நாய் ஓலை விட்டு தான் நானே வந்து ஒரு 10 தடவை எங்கள் வீட்டில் சொல்லியிருக்கேன். பக்கத்தில் ஏதோ ஒரு டெத்து இருக்கு போது போகிறதுக்கு அதேமாதிரி நடந்திருக்கு. போனால் பந்தல் போட்டிருப்பானுங்க. நீங்கள் அது யாருமே அது வாட்ச் பண்ணுறதோ கிடையாது. அது யூகம் பண்ண அந்த நாயும் பார்த்தீங்கன்னா அப் டு 12 மணிக்கு மேலே அந்த 2 மணிக்குள்ளே தான் அந்த மாதிரிலாம் ஓலையிட்டு இருக்கும். வெடிய காத்தாலும் விடாது. அது ஒரு டைம் இருக்குது. அதுக்கு என்னன்னு தெரியல. அப்படி தான் இது விவரிக்க முடியாத ஒரு விஷயம். ஆமாம் நம்ம கற்பனைக்கு ஆமாம். ஆனால் என்னென்னா நீங்கள் இது எல்லாம் வந்து மீட் பண்ணி தான் நம்புவீங்க. நான் அதெல்லாம் மீட் பண்ணேன், அதனால சொல்கிறேன். அதனால் ஒரு கேள்வி கேட்குறேன் சார். இப்போ உங்களுக்கு 30 வருஷமாக தோணாத ஒரு விஷயம், ஞாபகத்தில் இல்லாத விஷயம், இப்போ 2-3 மாதங்களில் ஞாபகத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா எங்களை பொறுத்த வரைக்கும் சித்தர் அருள் உங்களுக்கு இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சித்தர் நம்மளை சுற்றி இருக்கிற விஷயத்த சில சமிகைகளை வச்சு நம்ம புரிஞ்சிக்க முடியும்னு சில ஆன்றோர்கள் எங்ககிட்ட டாக்குமெண்ட்ரி போகிறப்ப சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு விபூதி ஸ்மெல் ஹெவியாக வருது அப்படின்னா மேபி உன்னை சுற்றி சித்தர் நடமாட்டம் இருக்கலாம்லாம் சொல்லியிருக்காங்க சில பேர். இதை பற்றி உங்களோட கருத்து ஐயா? இல்லை, நடமாட்டம் இருக்குது அப்படிங்கிறதுல சித்தர்களுடைய அந்த அந்த சக்தி என்பது வந்து எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கும். எப்பவுமே அது உங்களோட நடைமுறையில் தான். உங்கள்கிட்ட அண்டை வர்றது, உங்களுக்கு நல்லது சொல்கிறது சித்தர்களுக்கு தெரியும். அந்த ஆவிகள் இப்போ ஒரு மனிதன் இறந்துட்டாலும் கூட அவன் உடம்பு இருக்கிற லட்சக்கணக்கான அணு இருக்குது ஒரு உடம்புல. அந்த உயிர் உள்ள ஒரு அணுன்னு இருக்குதுங்களா, அது மட்டும் இறக்காது. ஓகே, நீங்கள் எரிங்க புதைங்க என்ன வேணால் பண்ணுங்கள், அந்த உயிரணு மீண்டும் எழுந்து வரும். அது எப்போ வரும்னா அது பஞ்சபூதம் செய்யப்படல, மண்ணிலேருந்து வரலாம், காற்று மூலியமாக வரலாம். ஏதோ அதான் ஆத்மாங்கிறதும் அந்த உயிரணு தான் ஆத்மா. அந்த உயிரணு எப்போ வேணால் ஜெனிக்கும். அது லட்சம் வருஷம் கழித்து மனுஷனாக பிறக்கலாம், 10,000 நாள் கழிச்சும் பிறக்கலாம், 10 நாள்லேயும் இன்னொரு ஊர்லேயும் பிறக்கலாம். அது சொல்ல முடியாது. ஆக எந்த உயிரணு எப்படி நம்மளாம் ரிப்பீட்டு தான். வி ஆர் ரிப்பீட். ஒரு உயிரணு போச்சுன்னா உங்களுடைய பாவ புண்ணியங்களோட கணக்கு பண்ணி அந்த உயிரணு இதுக்கு சார்ந்த இன்னொரு உயிரணு போய் சேரும்போது அடுத்த ஜென்மம் நாயாக பிறப்பான். அதுக்கு அடுத்த ஜென்மம்னா பறவையாக பிறப்பான். இது அடுத்த ஜென்மம் நல்ல இது உள்ளவங்க வந்து அதனால தான் ஜீசஸ் மறுபடியும் வருவார், நபிகள் நாயகம் மறுபடியும். ஏன் சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் அவ்வளோ வந்து பரிசுத்தமானது. அந்த உயிரணு பரிசுத்தமான இன்னொரு உயிரினு மறுபடியும் வந்து இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் போகணும். எல்லாமே ரிப்பீட் தான். ஆக்சுவலாக அந்த சைக்கிள் ப்ராசஸ் உண்மைதான். அதாவது 100 ஆண்டுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அது இப்பயும் நடக்கலாம். ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஒரு 4-5 தலைமுறை கழிச்சு ஒரு குழந்தை பிறந்தா அப்போ இருந்த நபருக்கான பிரச்சனை அந்த குழந்தைக்கு தென்படலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இது உண்மையா? இப்போ ஒரு சிம்பிளாக சொல்லணும், எப்போவோ எடுத்துட்டான் மறுஜென்மம். மறுஜென்ம கதை எவ்வளோ சினிமாவில் வந்திருக்கு. அந்த தாட் எப்படி அவருக்கு வந்தது? கற்பனையில் வந்ததில்ல. அப்போ அந்த உயிரணு சம்பந்தப்பட்ட பிறவி இப்போ அவர் இல்லாமல் அந்த தாட்டு வராது, உங்களுக்கு வரவே வராது. ஸ்ரீதர் ஒரு படத்தை நெஞ்சில் ஒரு ஆலயமா சம்திங், நெஞ்சில் ஒரு இன்னொரு படம், மறுஜன்மம் எடுத்து வருவாங்க. இப்போவே வந்து ஒரு ஐடியா மறுஜன்மம் என்பது இருக்குது அப்படின்னு ஒரு மனிதனுக்கு கற்பனை வருதுன்னாவே, இப்போ நாங்கள்லாம் ஸ்கிரிப்ட் எழுதுகிறோம்னா எங்கள் தாட்டு வந்து ஏற்கனவே நடந்த சம்பவங்கள்லாம் மைண்டுக்கு வரதா எழுதுறது. நாங்கள் நேராக பார்த்து எழுதுறதில்ல. இப்படி எழுதுனா என்னன்னு தோணுனாவே அப்படி ஒன்று நடந்திருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்படி ஒன்று இப்போ கற்பனை தானே. அவனை போய் அடித்தான், ஆனால் அவன் சாகலை, மறுபடியும் திருப்பி அடித்தான் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுறோன்னு வைங்களேன் ஸ்கிரிப்டில். இது ஏற்கனவே நடந்திருக்கும். அது உங்கள் கற்பனைக்கு வருதுன்னா நீங்கள் உங்களுடைய மைண்டில் அது ஒர்க் அவுட் ஆகுது, சப்கான்ஷியஸாக அது வருது, தானாக வருது. இதுதான் கற்பனை. அந்த கற்பனை நிறைய பேருக்கு மைனஸாக இருக்குது, நிறைய பேருக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எல்லா கேள்வியோட பதில் உங்களுக்கு மிக்க நன்றி சார். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பாம்பு புத்த அனுபவனுங்க. போயிட்டு வாரமுங்க. வணக்கம்.